வெல்கம் டு சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் கோதுமை தோசை மாவு வச்சு சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது இப்போ யூடியூப்பில் ட்ரெண்டிங்கில் இருக்கிற ரெசிபி. இது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குன்னு பார்க்கலாம். இதோட ரிசல்ட்டை வீடியோட எண்டிங்கில் சொல்கிறேன். முதல்ல ஒரு பவுலில் 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இது மைதா மாவுலேயும் செய்யலாம். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. சுகர் ஆப்ஷனல் தான், சேர்க்கலனாலும் பரவாயில்லை. இப்போ மாவு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நாம் இதில் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மொத்தம் 1/4 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். முதல்ல 1 கப் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மாவு நல்லா கலந்தாச்சு. இந்த மாதிரி தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. இப்போ சுட ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசை தவா வச்சுக்கோங்க. தவா நல்லா சூடானதும் ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் 1 கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்து லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மாவு லைட்டாக வெந்து இப்படி நிறம் மாதிரி வரும்போது நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா மெதுவாக திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ ஃப்ளேமை லோ டு மீடியம் வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ திருப்பி போட்டதுக்கு அப்புறமா தோசை கரண்டியை வச்சு இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் நிறம் ஆக ஆரம்பிக்கும் போது நம்ம திருப்பி போடணும். இப்போ மறுபடியும் தோசை கரண்டி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி இதே மாதிரி மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்க, இப்போ மெதுவாக மேலே எழும்பி வருது. பாருங்க, சப்பாத்தி மாதிரி நல்லா புஷ்ஷுன்னு வந்துட்டு. இப்போ நாம் இதை தவாலேருந்து எடுத்துடலாம். இப்போ இன்னொன்று பண்ணிடலாம். முதல்ல ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கோங்க. அதில் 1 கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மேலே மாவு லைட்டாக ட்ரை ஆனதும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா மாற்றி போட்டுட்டு தோசை கரண்டியை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க.
பாருங்கள், இதுவும் நல்லா மேலே எழும்பி வருது. இப்போ இதுவும் நல்லா ரெடி ஆயிட்டு, இப்போ நாம இது தவால இருந்து எடுத்துடலாம். நான் வந்து 1 கப் மாவில் இந்த மாதிரி 6 பண்ணியிருக்கேன். இது வந்து பார்க்குறதுக்கு சப்பாத்தி மாதிரி தான் இருக்குது. நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு. நாம் வந்து சப்பாத்தி இல்லைன்னா தோசை பண்ணுறதுக்கு 2 நிமிஷத்துக்கு மேலே ஆகாது. ஆனால் எனக்கு இது வந்து 1 பண்ணுறதுக்கே 5 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ இது வந்து பிச்சு காமிக்கிறேன். பாருங்க, உள்ள வந்து தோசை மாதிரியே ஸ்டிக்கியாக தான் இருக்கு. கையில் வந்து ஒட்டுது. டேஸ்ட்லேயும் சரி டெக்ஸ்டர்லேயும் சரி இது வந்து தோசை மாதிரி தான் இருக்கு. ஆனால் டேஸ்ட் வந்து நம்ம நார்மலாக பண்ணுற கோதுமை மாவு தோசையை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் இருக்கு. இது வந்து லிக்விட் டோ, சப்பாத்தி கிடையாது, தோசை தான். அதுக்கப்புறமா இது வந்து அப்பப்போ திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இது வந்து மேலே எழும்பி வருது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.